Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான மூமெண்ட் கொடுத்தது, ஓகேங்களா. ஸோ இதில் இன்றைக்கி வந்து நான் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. பட் லாஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கான வந்து தப்பாக கணிச்சு என்ட்ரி எடுத்திருந்தால் கன்ஃபார்ம் லாஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் செஷனில் நல்லாவே போயிட்டு ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே ரொம்பவே ஒலட்டைலாக மாறிடுச்சு. ஒலட்டைல் மீன்ஸ் சைட்வேஸாக மாறிடுச்சு. ஒலட்டைல்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, மார்னிங் செஷன் நல்ல ஒலட்டைலிட்டி, ஓகேங்களா, நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்து மேலே ஏறிச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டில் எத்தனை பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இன்றைக்கி ஒரு 40 பாயிண்ட் எடுக்காட்டி நாக்கு தள்ளிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் லேட்டாக தான் வந்தேங்கிறனால ஒரு 11 மணி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்தேன். ஸோ அதனால், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி மார்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். ஓரளவுக்கு நமக்கு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்டோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் சரி, 1 day டைம் ஃப்ரேம்லேயும் என்ன பேட்டர்னில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம். இமீடியட் சப்போர்ட், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எது அங்கே வந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சப்போர்ட்டை வந்து எப்போவுமே பை பண்ணும், ரெசிஸ்டன்ஸை வந்து செல் பண்ணும், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி அதை பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. ப்ராஃபிட் நல்லாவே புக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 300 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி 300 வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 23,400 வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓஐ சார்ட், அதாவது நம்ம தானில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்லேயே ஓஐ வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த ஃபியூச்சர் இருக்குன்னா வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட் மேலே போனதும் வந்து பார்த்திங்கன்னா 23,400 பக்கத்தில் நெருங்கும் போதே கிட்டத்தட்ட 91 நினைக்கிறேன், ஓகேங்களா. 23,091, ஓகேங்க, 391 அந்த ஏரியா கிட்ட போனோடனே செல்லிங் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா அந்த 1 hour கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஹை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்தோன்னே நம்ம ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்துருந்தோம். நமக்கு ஆக்சுவலாக டார்கெட்டே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹிட் ஆகிருக்க வேண்டியது, ஹிட் ஆகலை. பட் டிலே ஆகிட்டு தான் ஹிட் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஓவர்பை ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் கொடுத்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஃபெயில் கொடுத்தது இல்லை. ஏன்னா நம்ம வந்து சிஆர்டியில் தான் மேக்ஸிமம் என்ட்ரி எடுத்திருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு 1 hour வந்தோடனே நம்ம இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 2 hour லேட்டாக வந்தனால வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். கரெக்டாக பிரேக் அவுட் நடந்திருந்தது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி எப்படியெல்லாம் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம வந்து ஹை லோவாக மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த ரிவர்சல் கொடுத்த உடனே, ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து 50% மார்க் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. நமக்கு 50% பிரேக் அவுட் ஆனோடனே நம்மளோட என்ட்ரியை போட்டுருக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி ஹைஸ் அண்ட் லோ மார்க் பண்ணி அதில் 50% நம்ம வந்து பிரேக் அவுட் நடந்தோடனே நான் வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். ஏன்னா 50% ஒன்று ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ 50% இதானோடனே நான் வந்து என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த கேண்டில் வந்து நமக்கு டார்கெட் எங்கன்னா வந்து அந்த 1 hour ஹை, ஓகேங்களா. ஸோ அந்த 1 hour ஹைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, ஓகேங்களா. மார்க்கெட் மேலே போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட போனோடனே நம்மளோட பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் செல் பண்ணிட்டோம். இன்கேஸ் அது பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டனால நம்ம அங்கே ஒரு என்ட்ரி போடலாம், ஓகேங்களா. பட் ஆனால் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50% பிரேக் அவுட் என்ட்ரி கொடுத்து 1 hour பிரேக் அவுட் டன் ஆனோடனே வந்து நீங்கள் செல் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து பாசிட்டிவ் பிரேக் அவுட்னால நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டனால உங்களுக்கு மறுபடியும் ஒரு என்ட்ரி போட்டு காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட், 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட், ஓகேங்களா. இப்போ ஒரு பாக்ஸ் வரைவேன், ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூஷியலாக இருந்துச்சு. இந்த 50% மார்க் பண்ணிக்குவோமே, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இங்கேருந்து புல் பேக் ஆகிட்டு அந்த 23,400 போகணும், ஓகேங்களா. பக்கமாக போயிட்டு அங்கே செல்லிங் ஆகணும். நம்ம அங்கே பக்கத்தில் போகும்போது செல் அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டார்கெட் போட்டு வச்சதுனால நமக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ டார்கெட் ஆனால் நம்மளும் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஏரியா தான் மக்களே. ஸோ இங்கேருந்து மறுபடியும் சைட்வேஸ் கன்னியூ ஆக ஆரம்பிச்சது. மார்க்கெட் எந்த பக்கம் டேரெக்ஷன்லையும் போகல. ஸோ இன்றைக்கி வந்து மண்டேங்கிறனால வந்து ஆப்ஷனும் பெருசாக ஒன்றும் கரையலை, ஓகேங்களா, கரையாது, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்மளும் வந்து நல்லாவே என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்மளோட டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அந்த பாக்ஸை பிரேக் பண்ண உடனே வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இதாக இருக்கும். ஆக்சுவலாக நான் பேங்க் நிஃப்டி ஏன் போடுறது இல்லைன்னு கேட்குறீங்க. ஸோ பேங்க் நிஃப்டி போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒன்றும் ப்ரோ லெவல்ஸ் எல்லாம் கிடையாது, ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி போடலாம், அது ஒன்றும் தப்பும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் ஒரு பேரில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் ஸ்டடி பண்ணாலே போதும். நமக்கு தேவை ஒரு ட்ரேட், அந்த ஒரு ட்ரேட் சக்ஸஸ். அதை எதில் எடுத்தால் என்ன, ஓகேங்களா. சும்மா மல்டிபிள் சார்ட்ஸை பார்த்துட்டா மட்டும் நம்ம ப்ரோ ட்ரேடர் ஆகிட முடியாது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பேர், ஓகேங்களா, ஐ மீன் ஒரு சிம்பிள், ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து கரெக்டாக ஒரு ட்ரேடை முடிச்சுட்டு வந்தாலும் ஸ்டாப் லாஸ் கிட்டாதோ டார்கெட் கிட்டாதோ அது நம்மளோட கையில் இல்லை கிடையாது. நம்ம கணிச்ச, ஐ மீன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளோட அனாலிசிஸ், ஓகேங்களா. ஸோ அது கரெக்டாக இருந்தாலே போதும்,
ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மார்க்கெட் எதோட வந்து நின்றுச்சுன்னா வந்து 23,400 பக்கமாக வந்து அங்கே செல் ஆஃப் ஆயிடுச்சு. செல் ஆஃப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்தும் செல் ஆஃப் ஆகும்னு சொல்லி டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அங்கே வந்தோடனே ஒரு 20 பாயிண்ட் ஸ்கேல் பண்ணியிருக்கலாம். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மணியில் எடுத்து ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 பாயிண்ட் கிட்ட இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா பாட்டம் வந்து மறுபடியும் ரீச் ஆச்சு அதனால். ஓகேங்களா. ஸோ இந்த பாட்டத்தை வந்து ரீச் பண்ணாலும் குறைஞ்சது 30 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அங்கே அந்த ஸ்கேல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்கேல்ப் மீன்ஸ் செல் அடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கு. ஒரு 20 பாயிண்ட் பக்கமாக கிடச்சிருக்க வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இப்போ சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ 23,400 ஸ்ட்ராங் செல்லிங் லெவல். ஸோ அது பிரேக் ஆச்சுன்னா 23,450 அதோட பெரிய செல்லிங் லெவல். ஸோ இந்த ரெண்டுத்தையும் பிரேக் ஆகாமல் மார்க்கெட் எங்கேயும் போக முடியாது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓஐ இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ 450, 400, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 300 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அது பிரேக் அவுட் நாளைக்கு வந்து அங்கே வந்து நின்றுட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகலைன்னா ஓகேங்களா மார்க்கெட் மேலே தான் போகும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே போகும். ஓகேங்களா. அது ஃபேக் பிரேக் அவுட்டாக ஸ்ட்ராங் பிரேக் அவுட்னு செக் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆப்பில் இருக்க தான் விண்டோஸ் ஆப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு இதை சொல்கிறேன் பாருங்கள். ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓஐ ப்ரொஃபைல் வந்து இதிலே காட்டும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன் 23,400 வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்காக இருக்குது. ஏன்னா 23,350 வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அதாவது செல் ஆப்ஷனை வந்து அதிகமாக புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷன் எப்போ அதிகமாக செல் பண்ணுறாங்களோ அப்போ மார்க்கெட் கீழே போகும். புட் ஆப்ஷன் எப்போ அதிகமாக செல் பண்ணுறாங்களோ அப்போ மார்க்கெட் மேலே போகும். இதை மட்டும் சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த மணியில் இருக்கிறதுல. ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்த இது கிராஸ் ஆக அதில் வந்து அன்வைண்டிங் ஆகணும். ஏதோ ஒன்று சேஞ்ச் நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. நானும் என்ன பேட்டர்னெலாம் இருக்குன்னு நானும் தேடி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா கீழே லிக்விடிட்டி பில்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஏதோ சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ கூட வந்து பிஆர் சுந்தர் கூட ஒரு சொல்லியிருந்தார் டெத் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது செத்த பூனை வந்து கீழே விடும்போது ஒரு பவுன்ஸ் ஆகுமாமா. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா ஃபிபனாச்சி படி வந்து பார்த்திங்கன்னா 23,600 வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரீச் ஆகும். 23,500 to 600 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அங்கே வந்து ரீச் ஆகும். அங்கே வந்தானே ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹியூஜாக இருக்கும். மார்க்கெட் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட் பண்ண லோவை வந்து டச் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக நம்ம எதிர்பார்த்த 22,600 ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியா வரும். ஏன்னா இதை பிரேக் பண்ணிச்சுனால 23,000 பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா. டிசெண்டிங் ட்ரையாங்கிளா அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. இந்த பேட்டர்ன் மேலே பிரேக் ஆகுதா கீழே பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ பொறுத்திருப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. மேலே டச் எடுத்துருச்சு, ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிடுச்சு. ஸோ கீழே தான் வரணும். கீழே இது வரைக்கும் வரணும்னா 23,300 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா. அங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போதைக்கு நம்மளோட ப்ரிடிக்ஷன் இதுதான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை அது வந்து ஸ்டார்டிங்கில் கேப் அப் ஆர் சம்திங் ஏதோ குட் நியூஸ்க்கு ஏதோ நைட்டு யூஎஸோட இன்றைக்கி வேறு ட்ரம்ப் வேறு பதவி இருக்கிறனால என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி ஏற்றுட்டாருன்னு நினைக்கிறேன். பதவி ஏற்றுட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டைமுக்கு எடுத்திருப்பார். ஓகேங்களா. ஸோ நம்ம டைம் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிவிட்டு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தான் ஆப்பில் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரோக்கரேஜ் தான். ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. நான் வந்து ஆனால் அப்ஸ்ட்ராக்ஷனில் ட்ரேட் பண்ணுறேன். இதில் வந்து இருக்கக்கூடிய ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் ப்ரோக்கரேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்ஸ்ட்ராக்ஷனில் ட்ரேட் பண்ணுறேன் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா வந்து அப்படிலாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே அப்ஸ்ட்ராக்ஷன்லேருந்து வச்சிருக்கனால எனக்கு அந்த ஆப்பை விட்டு வெளியே போகிறதுக்கு மனசு வரல. மற்றபடி ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ண போகிற தான் தானே கன்ஃபார்ம் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதில் பையிங் செல்லிங் எப்படி இருக்குது ஸ்பீடாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணலாம். அதனால் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ப்ரீமியம் ஃபீச்சர் இருக்குன்னு முன்னாடி வீடியோ ஓகேங்களா தானை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.